اللهم انصر إخواننا في غزة. اللهم انصر إخواننا في غزة يا رب هذا البيت العتيق. انصر إخواننا في غزة من التقتيل والتحريق. انصر إخواننا في رفح. انصر إخواننا في فلسطين. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். காசா மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ரஃபா பகுதிகள், குறிப்பாக அந்த மக்களின் சூழ்நிலை எவ்வாறு மாறியிருக்கிறது என்றால், ஒருவேளை உணவுக்காக சண்டையிட்டு அந்த உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே மாறியிருக்கிறது. இந்த மக்களுக்காக வேண்டி நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் மன்றாடி துஆ செய்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் புனித மக்காவுக்கு வந்த அதிகமானவர்கள் யகூதிகளுக்கு எதிராகவும் பாலஸ்தீன மக்களினுடைய ஈடேற்றத்திற்காகவும் அல்லது துஆ கேட்ட விடயம் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இந்த சம்பவம் இருக்கிறது. இறைவா, இந்த யகூதிகளுக்கான தகுந்த பாடத்தை அவர்களுக்கு புகட்டிவிடு. பாலஸ்தீன மக்களுக்கு நல்லதொரு ஈடேற்றத்தை வழங்கிவிடு. யா அல்லாஹ், உன்னை நம்பியவர்கள் அவர்கள், உன்னையே விசுவாசிக்கின்றவர்கள் அவர்கள், அவர்களுக்காக வேண்டி உன்னுடைய கருணையை காட்டிவிடியா. இவ்வாறுதான் அவர்களினுடைய துஆக்கள் அமைந்திருந்தன. எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்து கொள்வோமாக.